இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்க போற படம் பூலோகம். தொடர் வெற்றிகளால் இந்த வருடம் டாப் ஸ்டார் இடத்திற்கு வந்து விட்டார் ஜெயம் ரவி. இவருக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் காலம் போல இந்த சுக்ரதிசில நீண்ட நாட்களுக்கு திரைக்கு வராமல் இருந்த பூலோகத்திற்கு ஒரு கிரீன் சிக்னல் அடித்து விட்டது. எம் குமரன் வெற்றிக்கு பிறகு நீண்ட நாள் கழித்து மீண்டும் அறிமுக இயக்குனர் கல்யாண் இயக்கத்துல பூலோகம் படத்தின் மூலம் பாக்ஸிங் உரையை கையில் எடுத்து மாட்டியுள்ளார் ஜெயம் ரவி. வெள்ளைக்காரன் காலத்துல ஆரம்பித்த ஒரு சண்டை வெள்ளைக்காரனுடன் கிளைமேக்ஸ்ல மோதி முடிகிறது. இதுதான் படத்தோட ஒன்லைன். வடச்சென்னையில இருக்கும் 2 பரம்பரைக்குள்ள காலம் காலமாக பாக்ஸிங் சண்டை தொடர்கிறது. இதுல ஜெயம் ரவி அப்பா எதிர் பரம்பரை ஆள் ஒருவருடன் மோதி தோற்று அவமானத்தால் தூக்கு மாட்டி இருக்கிறார். இதனை கண்ட ரவி அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை எடுத்து வந்து தன் அப்பாவை தற்கொலை செய்ய வைத்தவனின் மகன் ஆறுமுகத்தை பாக்ஸிங்ல அடித்தே கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் இருக்கிறார். இவர்களோட இந்த வெறியை காசாக மாற்ற விளையாட்டு சேனல் உரிமையாளர் பிரகாஷ் ராஜ் பெரிய பாக்ஸிங் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்கிறார். இந்த போட்டியில ரவி ஆறுமுகத்தை கோமா ஸ்டேஜ் செல்லும் அளவிற்கு அடிக்க பின்பு தான் தன் செய்த தவறை உணர்ந்து பாக்ஸிங்கே வேண்டாம் என ஒதுங்குகிறார். ஆனால் பிரகாஷ் ராஜ் பணத்திற்காகவும் தன் சேனல் டிஆர்பிக்காகவும் எப்படியாவது இந்த போட்டியை நடத்த வேண்டும் என சில சதி வேலைகள் செய்து ரவியை சண்டை போட வைக்கிறார். இதற்கிடையே ரவியோட மாஸ்டர் பொன்வனனும் இருக்கிறார். அவர் இறப்பிற்கான காரணத்தை அறிந்து மீண்டும் அந்த போட்டியில் கலந்து கொண்டு எப்படி வெற்றி பெறுகிறார், பிரகாஷ் ராஜுக்கும் அவரின் பண திமிரத்திற்கும் பதிலடி தந்தாரா என்பதே மீதி கதை. படத்தை பற்றிய அலசல். ஜெயம் ரவி எம் குமரனை விட பல மடங்கு ரியல் பாக்ஸராகவே இந்த படத்துல வாழ்ந்திருக்காரு. குறிப்பாக கிளைமேக்ஸ்ல ஹாலிவுட் வில்லன் நேத்தன் ஜூன்ஸுடன் மோதும் காட்சிகள் அப்படி ஒரு வில்லனுக்கு இப்படி ஒரு ஹீரோ தான் சமம் என்று சொல்ல வைக்கின்றது. த்ரிஷா ஜெயம் ரவியை விழுந்து விழுந்து காதலிக்கிறார். ரவியை தன் உடம்பில் டாட்டூவாக பதிக்க அதை ஜெயம் ரவி தேடும் காட்சிகள் சென்சார் விழுந்திருப்பது நன்றாக தெரிகின்றது. கிளைமேக்ஸ்ல ரவிக்கு பாக்ஸிங் கோச்சிங் எல்லாம் கூட கொடுக்கிறார். மற்றபடி பெரிதாக ஈர்க்கவில்லை. இத்தனை நாள் இந்த பிரகாஷ் ராஜ் எங்கு சென்றார்? சில நாட்களாக இவரை ரொம்ப நல்லவராக பார்த்து நமக்கே சலித்து போக செல்லம் நான் வந்துட்டேன்னு வில்லனாக கலக்கியுள்ளார். அதிலும் இவர்கள் எல்லோரும் குரங்குகள், அவர்கள் செய்யும் சேட்டைக்கு தான் பணம், அந்த குரங்குகளுக்கு இல்லை போன்ற வசனங்களின் மூலம் தன் அதிகார திமிரை காட்டும் இடத்துல சபாஷ். ஆனா இத்தனை கோடீஸ்வரர் 10 சிகரெட்டை பிடிக்கும் இடத்துல தியேட்டரை சிரிக்கின்றது. படம் முழுவதும் கம்யூனிஸ்ட் வசனங்களும் வெளிநாட்டு பொருட்களோட ஆதிக்கம் எந்த அளவில் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, சில தொலைக்காட்சிகள் தங்கள் டிஆர்பிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் போன்ற விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளார். ஆனால் படம் தாமதமாக வந்ததால் ஏதோ பழைய படம் பார்ப்பது போலவே ஒரு உணர்வு. சில இடங்களில் லாஜிக் அத்துமீறல். ஒரு இந்திய பாக்ஸர் நம்ம ஒரு மார்க்கெட் எல்லாம் வந்து ரவியை சேர்ந்துவது எல்லாம் ரொம்ப ஓவர். படத்துல முதல் பாதியில அழுத்தமே இல்லாத சண்டை காட்சிகள். அத்தனை நாள் வெறி என்றாலும் ரவி அப்படியா அடி வாங்க மாட்டாரா என்ன? படத்தோட 2ஆம் பாதி அந்த பிரம்மாண்ட வில்லன் நேத்தன் தன்னுடன் மோத வைக்க அவர் செய்யும் கலாட்டாகல்ல விசில் பறக்கின்றது. அதிலும் அவரோட 7 அடி உயரம் ரவியை அந்த இடத்திலே வந்து மிரட்டுவது என நேத்தனும் அசத்தியுள்ளார். குறிப்பாக கிளைமேக்ஸ்ல வரும் சண்டை காட்சி குறைந்தது 2 நிமிடம் என்றாலும் சலிப்பு தட்டவில்லை. படத்தோட வசனம் நமக்கே தெரியாமல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் நம்மை நசுக்குகிறார்கள் என ஜெயம் ரவி கிளைமேக்ஸ்ல பேசும் ஒவ்வொரு வசனமும் சூப்பர். அதிலும் பிரகாஷ் ராஜ் அக்ரிமெண்ட் போடும் காட்சி கலாட்டா. படத்துல முதல் பாதி மாற்றி மாற்றி அடித்துக் கொள்கிறார்கள். இடையில பிரகாஷ் ராஜ் பேசுகிறார். த்ரிஷாவுடன் ஒரு சில காதல் காட்சி என செல்ல படம் கதைக்குள் சொல்லவே மாட்டுகிறது. வடசென்னை என்பதால் கானா பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் தான் இருக்கும் என்பதற்காக ஸ்ரீகாந்த் தேவா அதெல்லாம் நன்றாக இசையமைத்திருந்தாலும் பின்னணி இசையில எம் குமரன் அளவிற்கு ஒரு போஸ் இல்லை. படத்தோட முதல் பாதியில எடிட்டிங் பிரச்சனையா இல்லை சென்சார் பிரச்சனையா என்று தெரியவில்லை. காட்சிகள் கோர்வையாக இல்லாதது போல் உள்ளது. மொத்தத்துல 2ஆம் பாதியில இருக்கும் விறுவிறுப்பு படம் முழுவதும் இருந்திருந்தால் கண்டிப்பாக எம் குமரனை நாக் அவுட் செய்திருப்பார் இந்த பூலோகம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.